எக்ஸ்பார்ட்டி டிகிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன? அதாவது ஒரு வழக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா மனுதாரர் எதிர்மனுதாரர் 2 பேர் அவசியம். அந்த வழக்குக்கு மனுதாரர் ஒரு வழக்கை தாக்கல் செய்வார். அவர் எதிர்மனுதாரர் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி ஒரு வழக்கை தாக்கல் செய்வார். அந்த குற்றத்தை அந்த மனுவில் சொல்லியிருப்பார், இந்த குற்றம்லாம் செஞ்சிருக்காங்க எதிர்மனுதாரர்னு. எதிர்மனுதாரர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கோர்ட்லேருந்து நோட்டீஸ் போனோன்னா முதல் வாய்தாக்கு அவர் வரணும். அந்த மாதிரி முதல் வாய்தாக்கு அவர் வரலனாலோ இல்ல சில முக்கியமான வாய்தாக்கள் எதிர்மனுதாரர் கண்டிப்பா வந்தே ஆகணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டும் அவர் வரல அப்படின்னு சொன்னாலோ, அந்த மாதிரி இருக்கிற சமயத்திலயோ கிராஸ் ஸ்டேஜ்லயோ அதாவது குறுக்கு விசாரணை சமயத்திலயோ அவர் வேணுனுக்கே நிறைய வாய்தாக்கள் வராம இருந்தா ஒருதலைபட்சமான தீர்ப்பு வழங்கப்படும். முதல் வாய்தாக்கு எதிர்மனுதாரர் வரலனாலோ இல்ல முக்கியமா வரவேண்டிய வாய்தாக்களுக்கு அவர் வராம இருந்தாலோ இல்ல சில மனுக்கள் தாக்கல் செய்யணும், அந்த தாக்கல் செய்யறத அவர் வேணும்னே காலதாமதமா தாக்கல் செய்யாம ரொம்ப நாள் இழுத்தடிச்சுட்டே இருந்தாலோ எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஒருதலைபட்சமான தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கும். அப்படின்னா என்னன்னா, மனுதாரர் கேட்ட பரிகாரம் மனுதாரருக்கு கிடைக்கும். எதிர்மனுதாரர் அந்த வழக்குல ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்காம வழக்குக்கே வராம இருந்தா மட்டும்தான் இந்த ஒருதலைபட்சமான தீர்ப்பு வழங்கப்படும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்பார்ட்டி டிகிரி. இந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரி வந்துருச்சுன்னா அதோட கேஸ் முடிஞ்சிருமா அப்படின்னா இல்ல. இப்போ ஒரு வழக்கு நடத்தணும் அப்படின்னா மனுதாரர் எதிர்மனுதாரர் 2 பேருமே வேணும் இல்லையா? அந்த எதிர்மனுதாரர் வராம இருக்கும் பொழுது அந்த வழக்கிலிருந்து எதிர்மனுதாரரை நீதிமன்றம் வெளியேற்றிவிடும். அந்த மாதிரி வெளியேற்றும் பொழுது நீதிமன்றத்துக்குள்ள அவர் திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னா அவர் சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கறத பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.